ரிஷிகள் எல்லாம் ராமனிடத்துல போய் புகார் செய்கிறார்கள். ராட்சசர்களின் துன்பம் எங்களால் தாங்க முடியவில்லை, தொடர்ந்து துன்புறுத்துகிறார்கள். ஒரு ரிஷிக்கு காதை காணும், இன்னொரு ரிஷிக்கு பாதி கையை வெட்டி ஒரு அரக்கன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான், மற்றவர்களுக்கெல்லாம் இருந்த யாகங்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். இப்படி இருக்கிற துன்பங்களை எல்லாம் ராமனிடத்துல சொன்ன உடனே அவர் வருத்தப்பட்டு வெட்கப்பட்டு ராமன் தலை குனிந்தானாம். எனக்கு ரொம்ப வெட்கமாய் இருக்கிறது, இப்படி நீங்கள் புகார் பண்ணும் அளவுக்கு வைத்து கொண்டு விட்டேனே, நானாக உங்களுக்கு என்ன துன்பம்னு பார்த்து தீர்த்து கொடுத்திருக்க வேண்டும். நான் காட்டுக்கு வருவது உங்கள் துன்பம் தெரியாமல் வந்தேன், நீங்கள் சொல்லும்படிக்கு தாமதித்து விட்டேனேன்னு வருத்தப்பட்டாராம். அப்போ கஜேந்திர மோட்சத்தில் பார்த்த குணமும் ராமனிடத்துல உண்டு, நரசிம்ம பெருமானிடத்துல பார்த்த குணமும் ராமனிடத்துல உண்டு. ராவணனுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து கடைசி வரை அவன் திருந்தாத போதுதான் ராவணனையும் கொன்றார். கொன்ற பிறகும் ராவணனிடத்தில் ராமன் பகைமை பாராட்டியதே கிடையாது. மரணாந்தானி வைராணி என்று ராமனுடைய வார்த்தை. ஒருவன் மரணம் அடையும் வரைதான் அவனை பகைவனாக பார்க்கலாமா, அதற்கு மேல பகைமை பாராட்டவே கூடாது. எதற்காக சொல்லுகிறார் என்றால், ராவணன் மாண்டு போன பிறகு அவனுக்கு ஈமை சடங்குகளை யார் பண்ணணும்? விபீஷணன் ஒருவன் தானே தம்பி இருக்கிறான், பிள்ளையும் போயாச்சு இந்திரஜித்து, மற்ற அண்ணாகெல்லாம் போயாச்சு, தம்பி போயாச்சு, விபீஷணன் ஒருவன் தான் இருக்கிறான், நீ ஈமை சடங்குகளை செய்வாய் என்று ராமன் விபீஷணிடத்துல சொல்லுகிறார். அவன் மறுத்து விட்டான். இப்பேற்பட்ட பாபி, அவனுக்கு நான் அந்திம சம்ஸ்காரத்தை செய்ய மாட்டேன் என்று விபீஷணன் மறுக்கிறார். அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்படி பார்க்காது விபீஷணா, உயிர் இருக்கும் வரைதான் ஒருவனை பகைவனாக பார்க்கலாம். அதுவும் நான் ராவணனை என்றுமே பகைவனாக பார்த்தது கிடையாது. உயிர் இருக்கும் வரை ராவணன் என்னை பகைவனாக பார்த்தான். இப்ப உயிர் போயிடுத்து, நம்மால் முடிந்த உதவியை ராவணனுக்கு செய்ய வேண்டும். நீ பண்ணுகிறாயா இல்ல நான் அந்திம சம்ஸ்காரங்களை செய்யட்டுமான்னு ராமன் கேட்கிறார். விபீஷணா, உன்னை எப்ப தம்பின்னு ஏற்றுக்கொண்டேனோ, உனக்கு அண்ணனான ராவணன் எனக்கும் அண்ணன் தானே, கூட பிறந்தவன் தான். அப்ப அவனுக்கு அந்திம சம்ஸ்காரங்களை நீ செய்கிறாயா அல்லது நான் செய்யட்டுமா என்று ராமன் கேட்கிறார். அந்த அளவுக்கு ரக்ஷகனுடைய குணங்கள் எல்லாம் பூரணமாக உடையவர் ராமர். ஆனா ராமனுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு. அவர் காட்டிய ரக்ஷகனின் குணம் என்ன என்று பார்த்தால் சாமர்த்தியம், சிறந்த சக்தி. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் தனியாக அவனை அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு என்று நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமே. நாமோ எத்தனையோ பாபங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். அந்த பாபங்களை எல்லாம் போக்கும் அளவுக்கு சக்தி இருந்தால் தானே பகவானை நாம் பற்ற முடியும். ரக்ஷகன் ரக்ஷகன்னு சொன்னால் ரட்சிப்பதற்கான சக்தி இருக்க வேண்டும். அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தன்னுடைய சக்தி என்ன என்று பகவான் நிரூபிக்க வேண்டும். அந்த சக்தியை நிரூபித்த அவதாரம்தான் ஸ்ரீ ராமாவதாரம்.